சென்னையில் தொடர்ந்து பிரச்சினைகள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. கொளத்தூரில் கழிவுநீர் பிரச்சினை மோசமான நிலையை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் அவதிப்படும் சிக்கலான சூழ்நிலையை இப்போது பார்க்கலாம். சென்னையில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் தொடர்பான பிரச்சினைகள் நாளுக்கு நாள் மோசமாகி வருகின்றன. மாநகராட்சி ஒருபுறம் பல முயற்சிகளை எடுத்தாலும் மற்றொரு புறம் புதிய பிரச்சினைகள் எழுந்து வருவதே தற்காலிக நிலையாக இருக்கின்றது. சென்னை பெரம்பூர் மண்டலம் 11 சீனிவாச ராகவன் சாலையில் கடந்த 2 வாரங்களாக குடிநீர் வாரியம் சார்பில் பெரிய அளவிலான கழிவுநீர் குழாய்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியின் ஒரு பகுதியாக பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது. பணிகள் முடிந்த பிறகு பள்ளங்கள் மூடப்படாததால் அதில் கழிவுநீர் தேங்கி டெங்கு, மலேரியா போன்ற நோய்களின் பரவலுக்கு வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளது. இதனால் டெங்கு, மலேரியா, காய்ச்சல் ஆட்டோமேட்டிக்கா வரும். எல்லாருக்கும், குழந்தைங்களுக்கு வந்து எல்லாரும் பாதிப்பு உண்டு. இப்போ இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டிலேருந்து எல்லாரும் 3 பேர் போயிட்டாங்க. ஏன்னா அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா இவங்க நோண்டி வச்சு திருப்பி மூடலை. இது சப்போஸ் நாளைக்கு எதனா ஒரு குழந்தை எதனா விளையாடும் போது அதில் விழுந்துட்ட பிறகு தான் ஆக்ஷன் எடுக்கும் கவர்மெண்ட். அந்த பள்ளம் சுமார் 15 அடி ஆழம் கொண்டது. பொதுமக்கள் குறிப்பிட்டது போல பள்ளத்தை மூடப்படாமல் வைக்கப்பட்டுள்ளதால் குழந்தைகள், முதியோர்கள் உள்ளிட்ட பலரும் தொடர்ந்து அச்சத்தில் வாழ்கிறார்கள். யாரும் பெரிய ரியாக்ஷன்லாம் கிடையாது. நம்ம திருப்பி கேட்டோன்னா உங்கள்கிட்ட மட்டும் நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஆக்சுவலாக அவங்க சொல்கிறது அதுதான். நீங்கள் ஓவராக பேசுனீங்கன்னா உங்களோட இதுவும் நாங்கள் மூடிடுவோம், அப்புறம் நீங்கள் தான் கஷ்டப்படணும் அப்படின்னு ஆக்சுவலாக சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. இதை வந்து யார்கிட்டயும் போயிட்டு ஒருத்தருக்கு சேர்ந்தோம்னா அவங்க இடத்துல இருக்க மாட்டாங்க. குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு முன் உடல்நலக்குறைவு ஏற்பட்ட மூதாட்டி ஒருவரை 5 பேர் சேர்ந்து 100 மீட்டர் தூக்கி சென்ற பிறகே ஆம்புலன்ஸில் கொண்டு செல்ல முடிந்தது. அவ்வளோலாம் இந்த அம்மாவுக்கு இந்த வீட்லேயே நடந்தது. ஒரு 2-3 வாரத்துக்கு முன்ன அவ்வளோ ரத்தமாக ஊற்றுது. பக்கத்து வீட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஓடியாந்து கட்டிட்டு தூக்கின்னு போக முடியல அந்த அம்மாவால். இப்போ ஒரு பாய் வந்தாருங்களா, அவங்கெல்லாம் தூக்கி உட்கார வச்சு அந்த முனையில் தூக்கின்னு போய் வண்டி வச்சு அமுச்சு விட்டவங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எல்லாருக்குமே பாதிக்க. ஒரு சின்ன குழந்தை விளையாடின்னு இருந்தால் கூட இப்போ ஸ்கூல் லீவ் விட்டு இருக்காங்க. பள்ளத்தில் விழுந்துச்சுன்னா எவ்வளோ டிவிலையும் இதுலேயும் பார்க்குறாங்க. கஷ்டம் தானுங்களா அது. மேலும் பள்ளங்கள் மூடப்படாததால் அந்த சாலையில் மணல்கள் குவியலாக குவிந்து 500க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மக்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த மாதிரி இருந்தால் எல்லாத்துக்கும் இதை செய்கிறோம் அதை செய்கிறோன்னு சொல்கிறாங்களா கண்டி. அதை நல்லது செய்யணும்னு அவர் தொகுதி தான் இது. ஆனால் ஒரு தொகுதி ஒரு மண்ணாங்கட்டியும் செய்ய பாடு கிடையாது. ஆனால் தண்ணி வந்துச்சுன்னா இவ்வளோ தண்ணி வரும். ஆனால் இந்த பக்கம்லாம் வரவே மாட்டாங்க அவங்கெல்லாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ தண்ணியில் வந்து எல்லாத்தையும் பார்க்க முடியாது அவங்களால. அங்கேயே நின்றுட்டு அப்படி போயிடுவாங்க. இருசக்கர வாகனங்கள் மட்டுமே நகரக்கூடிய அந்த சாலையில் 2 வாகனங்கள் ஒரே நேரத்தில் செல்ல முடியாத அளவுக்கு சுருக்கமாகியுள்ளது. இது மருத்துவ அவசர நிலைகளில் ஆபத்தான சூழ்நிலைகளை உருவாக்கி வருகிறது. அந்த பகுதியில் வசிக்கும் 10க்கும் மேற்பட்ட முதியோர்கள் பாதுகாப்புக்காக தங்களின் சொந்த ஊர்களுக்கு திரும்பியுள்ளனர். பொதுமக்கள் கோரிக்கையாக இது முதலமைச்சரின் தொகுதியில் நடக்கிறது என்றால் மற்ற பகுதிகளில் நிலைமை என்னவாக இருக்கும் என்று கேட்கின்றனர். ஆரோவில் சிவம் வீடு அதே சந்தில் வந்து இதே சிவம் வீட்டாண்ட வந்து இந்த மாதிரி நோண்டிட்டு அவரை போட்டு மட்டும் போக சொல்லிப்பாங்க. பாப்பா ஒரு நாளில் போட்டு போக சொல்லுங்க. அடுத்த செகண்ட் 60 நிமிஷத்தில் இந்த ரோடு வந்து எப்படி இருக்குன்னா கோல்டு மாதிரி இருக்கும். ஏன்னா சிஎம் வீடு அந்த இடத்துல பழுப்பு வைக்கிறாங்க. வச்சுட்டு போனால் மூடணும் என்ற மூளை வரும். ஆனால் இந்த மாதிரி பாமர மக்களோட நோன்னா அதை மூடணுன்றது அவருக்கு வராது. அதே வந்து சிஎம் அவர்களுக்கு வந்து தெரியணும். ஏன்னா இது அவர் தொகுதி. அவர் தொகுதியில் என்ன நடக்குதுன்னு அவருக்கே தெரியாது. ஏன்னா அவர் மெயின் ரோட்லேயே ஐயா போயிடுறாரு, மெயின் ரோட்லேயே வந்துடுறாரு. ஒவ்வொரு சந்தம் ஒவ்வொரு ஏரியாவை என்ன பிரச்சனை ஓடுதுன்னு அவர் தெரிஞ்சா பரவாயில்ல. உடனடியாக அந்த பள்ளங்களை மூடுதல், சாலைகளை சீரமைத்தல் மற்றும் பள்ளம் தோண்டப்பட்ட இடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அங்குள்ள மக்கள் வலியுறுத்துகின்றனர். இது இந்த ஏரியா ஃபுல்லா வந்து தண்ணி நிற்கிற இடம். இதே லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சா அந்த இடத்துல சேக்காடியே நிற்கும், தண்ணியே நிற்கும். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அபிமன்யுவுடன் செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி.